டாட்டா இண்டிகோ CR4 இன்ஜினில் ரன்னிங்கில் போகிறப்ப 5th கியர் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆயிருன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டு கியர் பாக்ஸ் இறக்கி பார்க்கணுன்றும் தேவையில்லை. கியர் பாக்ஸ் முன்னாடி ஒரு 3 போல்ட் போட்டு ஒரு கப்பு வரும். அந்த கப்பை கழட்டிட்டு 5th கியர் அசம்பிளி அதிலே வந்துடும். ஸோ அதனால் அதில் காற்றை வச்சுட்டு 5th கியர் அசம்பிளி செட்டாக கழட்டி செக் பண்ணி பிரித்து பார்த்ததில் 5th கியர் அசம்பிளி செட்டாகவே தேய்மானம் ஆயிருந்துச்சு. 5th கியர் அசம்பிளி அதில் வர ட்ரம்மு சிங்கரோஸ் கோனு அந்த அசம்பிளி செட்டாகவே வந்து ஃபுல்லாக வந்து தேய்மானம் ஆயிருந்துச்சு. இதனால தான் 5th கியர் அசம்பிளி வந்து நம்ம 5th கியர் போட்டு போகிறப்ப ரன்னிங்கில் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அது 5th கியர் வர ட்ரம்மெல்லாம் வந்து ரொம்ப தேய்மானம் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அந்த அசம்பிளியே வந்து டாட்டா ஓய் வாங்கி ஃபிட் பண்ணுறோம். நீங்கள் லோக்கல் போட்டோ வேறு சந்தையில் வாங்கி போட்டாலும் மேக்ஸிமம் வந்து செட் ஆகாது. இதில் வந்து 2 டைப் வரும். இது 32 டீத்து வரும், இன்னொன்று வந்து 28 டீத்து வரும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு மாற்றணும். சப்போஸ் மாறி இருந்துச்சுன்னா மறுபடியும் பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் செக் பண்ணி பார்த்தால 28 டீத் இருந்துச்சு. அதனால் நம்ம ஓய் வாங்கி மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த காற்று வந்து கம்பல்சரி கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிடணும். இல்லைனா கியர் பாக்ஸை பிரித்து பார்க்குற மாதிரி ஆயிரும். பிரித்து மாட்டிட்டு ஆயில் ஃபுல் பண்ணிவிட்டு 4 வீலையும் தூக்கி செக் பண்ணி பார்த்ததில்ல வீல் பேரிங் ஒன்று நாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ கஸ்டமர் சொன்னால் அதையும் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ட்ரம்மை கழட்டி பிரித்து பார்த்ததில்ல பேரிங் உடஞ்சி சுக்காக வந்துருந்துச்சு. இதில் வந்து விஸ்டா, மான்சா, டாட்டா, இண்டிகோ எல்லாம் வந்து சீல்டு பேரிங் வந்து காமனாக தான் வரும். ஓல்டு மாடலுக்கு லேட்டஸ்ட்டு தான் மாறும். ஸோ அதனால் இது வந்து காமன்னால பேரிங் வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வண்டியை நல்லா ஒரு 5th கியர்லாம் ஓட்டி பார்த்தேன். ஓட்டி பார்க்குறப்ப ரிட்டன் ஆகலை. ரிட்டன் ஆகலைன்னு சொல்லி மறுபடியும் சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு ஆயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன். கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் வேணுன்னா NK மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.